மெய்யாகவே நான் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்து தேவன் விரும்புகிற அந்த மனம் திரும்புதலிலே நான் பங்கடைந்தேனா? பரிசுத்த ஆவியானவருடைய அகத்துண்டுதலுக்கு நான் கீழ்ப்படிந்தேனா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதை வச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மனம் திரும்புதல் நம்ம சில விளைவுகளுக்கு நேராக நடத்துங்க. சில புதிய காரியங்களை, இதுவரைக்கும் இல்லாத சில காரியங்களை நமக்குள்ளே உண்டு பண்ணிடும். பவுல் ஒரு 7 விதமான காரியத்தை சொல்கிறார். ஒவ்வொன்றா நம்ம சிந்திப்போம். அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும். அப்போ மனம் திரும்பின ஒரு மனிதன் ஆன்மீக காரியங்களிலே, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே அவன் அலட்சியம் உள்ளவனாய் இருக்க முடியாது, அலட்சியம் உள்ளவனாய் தொடர முடியாது. தேவனையும் தேவன் சார்ந்ததையும் நித்தியத்தை குறித்தும் தன்னுடைய ஆன்மீக ரட்சிப்பையும் விடுதலையும் குறித்து ஒரு மனிதன் அலட்சியம் உள்ளவனாய் இருக்கிறான் என்று சொன்னால் மெய்யாகவே அவன் மனம் திரும்பின ஒரு மனிதன் இல்லை. இது எவ்வளவு குற்றம் தீர நியாயம் சொல்லுதலையும்